எப்படி தடுப்பது என்று யோசிக்கிறான். எங்கன்னு யோசிக்கிறான்? காவிரி பூம்பட்டினம் கடற்கரையில் யோசிக்கிறான். கடற்கரை நிக்கிற பொழுது கடல் அலை அடிச்சு அடிச்சு அவன் கால் கொஞ்சம் கொஞ்சமாக உள்ள போகுது, மண்ணு மூடிக்கிட்டே இருக்கு. அந்த இடத்துல யோசிக்கிறான், ஒரு இவ்வளவு பெரிய உருவம் கடற்கரை நிக்கிற பொழுது தண்ணீர் வந்து அடிச்சு அடிச்சு நம்முடைய உடல் உள்ளே போகும் என்றால், ஆத்து தண்ணிய மணல் ஓடு இருக்கிறது, அந்த மணலுக்குள்ள கல்லை போட்டுக்கொண்டே இருந்தால் கல்லை வைத்து அந்த அணையை தடுக்க முடியும் என்று முடிவெடுக்கிறான். அதற்கு சரியான கல்லை தேர்ந்தெடுக்கிறான். தேர்ந்தெடுத்து இந்த இடத்துல கல்ல போட்டா சரியா அந்த இடத்துல போய் நிற்கும் என்று முடிவை செய்து கற்களை, ஆயிரக்கணக்கான கற்களை கொட்டுகிறான். கல்லை கொட்டி கொட்டி ஒவ்வொரு கல்லுக்காக அடுக்கி அந்த ஒரு கல்லுக்கும் இன்னொரு கல்லுக்கும் இடையில ஒரு பசைய தடவி இருக்கிறான். ஒரு களிம்பு, ஒரு களிமண். இவ்வளவு விஞ்ஞானம் வந்துருச்சுல்ல, இந்தியாவில் எவ்வளவு பெரிய அறிஞர்கள், உலகம் முழுக்க அறிஞர்கள், ஒருத்தன் கூட 2000 வருஷத்துக்கு முன்னாடி கரிகாலன் எந்த களிமண்ணை பயன்படுத்தினான் என்று இதுவரைக்கும் கண்டுபிடிக்கல. அதுதான் நம் பாட்டன் கரிகால் பெருவளத்தனுடைய அறிவியல்